இன்னர் இமேஜ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அடுத்து மற்றவங்க கிட்ட காட்டுறது அகங்காரம், அவுட்டர் இமேஜ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். மற்றவர்கள் உங்களை பத்தி நினைக்கிறது அந்நியகாரம், அதர்ஸ் இமேஜ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நீங்க மற்றவங்களை பத்தி உலகத்தை பத்தி நினைக்கிறது ஸ்வ அந்நியகாரம், லைஃப் இமேஜ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் கேளுங்க. நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன், திரும்பி ஒரு தரம் பார்த்தேன்னா சில நேரத்தில் திரும்பி பார்த்தேன், உண்மையில ஆழமா நான் என்னை பத்தி என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய வெட்ட வெளி, பரவெளி, சுத்த பெருவெளி. அதுதான் நான் என்னை பத்தி வச்சிருக்கிற கருத்து, அனுபவம். அத ஆன்மா, பரமாத்மா, கடவுள், என்ன வேணா பேர் சொல்லி நீங்க கூப்பிட்டுக்கலாம். ஆனா எனக்குள்ள நான் உணர்றது பரந்த வெட்டவெளி, பெருவெளி, சுத்த பெருவெளின்னு வடலூர் வள்ளலார் சொல்வார். அந்த ஒன்றும் இல்லாத எல்லாமாகவும் இருக்கின்ற இந்த பெருவெளி, எனக்குள்ள என்னை பத்தி நானே வச்சிருக்கிற கருத்து அதுதான், அனுபவம் அதுதான். மற்றவங்க எப்படி என்ன நான் மற்றவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா அந்த அனுபவத்தை கொடுக்க, மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். நீங்க என்ன ஒரு ஆசிரியனா பார்க்கலாம், ஆச்சாரியனா பார்க்கலாம், குருவா பார்க்கலாம், இல்ல அவதார புருஷனா பார்க்கலாம், ஞானியா பார்க்கலாம். அது என்ன வேணா நீங்க டைட்டில் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை எப்படி மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன்னா, இந்த என்னுடைய அகங்காரம் என்னன்னா இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கின்ற நபர். அந்நியகாரம், அதாவது மக்கள் எப்படி என்னை எதிர்பார்க்கிறார்கள் அதை பார்த்தேன்னா, நான் ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க என் தலைவலியை சரி பண்ணுங்க, கால் வலியை சரி பண்ணுங்க, எனக்கு பணம் வர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் வாழ்க்கை மேம்படுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதிர்பார்த்தாலும் அதுக்கும் நான் தான் பொறுப்பு. நான் சொல்ல முடியாது, நான் என்லைட்டன்மெண்ட் ஞானம் கொடுப்பேன் தான்ப்பா சொன்னேன், அதுக்கு மட்டும் வா, மீதி இல்லைன்னா எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா ஒரு 1000 வோல்ட் குண்டலினி சக்தியை கொடுக்கணும்னா, செல்வத்தையோ உடல் நலத்தையோ நீங்க விரும்புகிற உறவுகளையோ திருப்தியையோ கொடுக்கிறதுக்கு 1 வோல்ட் 1/2 வோல்ட் குண்டலினி சக்தி கொடுத்தா போதும். 1000 வோல்ட் வேலையை செய்யறேன்னு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ண உடனேயே 1/2 வோல்ட் வேலையை நீங்க கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு. அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னுடைய டிக்ளரேஷனுக்கு உட்பட்டதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்க நான் அரசியல்ல வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா அது என்னுடைய டிக்ளரேஷனுக்குள்ள இல்லை. நான் என்ன எதுவா காட்டுறனோ அதுக்கு உட்பட்டு அது இல்லை. நீங்க அதை எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதை ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையிலையும் இதே லாஜிக் வச்சு யோசிங்க. இப்ப யாராவது ஒரு ஆணுக்கு நான் மனைவின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு நான் கணவன் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு கணவன் இருந்து மனைவி கிட்ட இருந்து அவங்க என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பாயிடுறீங்க. ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணாத விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. ரோட்ல போற ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து எதையா எதிர்பார்த்தா அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. ஆனா எங்கெங்கெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய அவுட்டர் இமேஜ் அகங்காரமா, அது சார்ந்த எல்லாவற்றுக்கும் நீங்க தான் பொறுப்பு. இப்ப என்கிட்ட ஒரு வழி சரியாகணும், இல்ல வாழ்க்கையில வளம் வரணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பெறணும், இந்த மாதிரி எதாவது வர வேண்டி வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை நான் சொல்ல முடியாது. ஒண்ணு அதை வரமா கொடுக்கணும் சக்தியா,
நீங்க வாங்கிக்கிறதுக்கு தகுதி இல்லாம இருந்தா உங்களுக்கு அந்த தகுதியை உருவாக்கி அதை நீங்க வாங்குற வரைக்கும் நான் தான் பொறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு போய் சேர்ந்து முடிக்கின்ற வரை நான் தான் பொறுப்பு. ஏன்னா இது என்ன, என்னுடைய டிக்ளரேஷனுக்கு உள்ள இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்னுடைய டிக்ளரேஷன் என்னன்னா, என்னுடைய அகங்காரம், நான் எப்படி என்ன காட்டிக்கிறனோ அதுக்கு உட்பட்ட எல்லாமே, அதுக்கு உட்பட்டு உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புக்கும் நான் பொறுப்பு. அதுக்கு உட்படாத எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு உட்படாத எதற்கும் நான் பொறுப்பு இல்லை. இப்ப உங்க வாழ்க்கையும் திரும்பி பாருங்க. எதுக்கு நீங்க பொறுப்பு, எதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை, நீங்க தெளிவாயிட்டாலே உங்க வாழ்க்கையில 98% துக்கம் கரைஞ்சு போயிடும். மீதி 2% துக்கம் இல்லவே இல்லை. அதான் உண்மை. அதனால நான் உலகத்தை எப்படி பார்க்கிறேன், ஸ்வ அந்நியகாரம், என்னுடைய ஸ்வ அந்நியகாரம் எப்படின்னா, எனக்குள் இருக்கின்ற அந்த பரவெளியை உணர்ந்து அனுபவித்து என்னோடு ஆனந்தமா இருக்கிறதுக்காகத்தான் இந்த உலகமே இருக்கு. சில பேர் இன்னும் அடையல, சில பேர் அடைய முயற்சி பண்றாங்க, சில பேர் அடைஞ்சிட்டாங்க. ஆனா எல்லாருமே இதை அடைஞ்சு ஆனந்தமா என்னோட இருக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அதுதான் நான் உலகத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து. என்னுடைய அனுபவத்தை ஏன் சொன்னேன்னா, இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து என்ன, மற்றவங்களுக்கு நீங்க எப்படி உங்களை காட்டுறீங்க, மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, நீங்க எப்படி உலகத்தை பார்க்கறீங்க. மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம், ஸ்வ அந்நியகாரம், இன்னர் இமேஜ், அவுட்டர் இமேஜ், அதர்ஸ் இமேஜ், லைஃப் இமேஜ். இந்த நான்கையும் சில நிமிடங்கள் உட்கார்ந்து உங்களுக்குள்ள இருக்கிறதை ஆராய்ந்து எழுதுங்கள். இந்த 4 கேள்விகளை படிச்சதுக்கு பதில் எழுதினீங்கன்னா போதுமானது.
நீங்க காட்டுற விதம், மக்கள் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பெரிய இடைவெளி இருக்குன்னு நினைச்சு கண்டுபிடிச்சவங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எத்தனை பேர் அந்த மாதிரி புலம்புறீங்க? கை தூக்குங்க. லைஃப்ல நான் என்ன பண்ணாலும் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அடுத்து, நீங்க மத்தவங்களை எப்படி பாக்குறீங்க, மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க, அதுக்கு நடுவுலையும் பெரிய இடைவெளி இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க. உண்மையில பாத்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்து கேளுங்க, நம்ம இனாத்தென்டிசிட்டி, நம்ம மமகாரத்துக்கும் அகங்காரத்துக்கும் இடைவெளி வர்றதுனாலதான், இந்த இனாத்தென்டிசிட்டினால் தான் எல்லாமே என்னாச்சு, துக்கமாச்சு, எல்லாமே பெரும் பிரச்சனையாச்சு வாழ்க்கையில. இப்ப உண்மையிலேயே கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி தோன்றி பெஸ்ட் மமகாரம், உன்னுடைய மமகாரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற, நீ கேட்ட மாதிரியே கொடுக்கறமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்களோ அதை எழுதுங்க. பெஸ்ட் என்னுடைய உள்ளுணர்வு, என்னை பத்தி நான் வச்சிருக்கிற உள்ளுணர்வு இப்படித்தான் இருக்கணும் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. பெஸ்ட் அகங்காரம், எப்படி நீங்க உங்களை பெஸ்டா காட்டணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. மற்றவங்க பெஸ்டா உங்களை எப்படி எதிர்பார்க்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. நீங்க வாழ்க்கையை பத்தி பெஸ்ட் என்ன கருத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க இது எல்லாத்துக்குமே கடைசியில நாம தான் பொறுப்பு அப்படின்னு? கை தூக்குங்க. கண்டுபிடிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கண்டுபிடிக்கலனாலும் நீங்க தான் பொறுப்பு, கண்டுபிடிச்சாலும் நீங்க தான் பொறுப்பு, கண்டுபிடிக்கலனாலும் நீங்க தான் பொறுப்பு. எழுதுங்க.